ஒரு நாள் அர்ஜுனனுடைய பேரனான அபிமன்யுவுடைய மனைவியான உத்தரைக்கு ஒரு முனி ஒரு மாய கண்ணாடி தராங்க. அந்த மாய கண்ணாடியுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, நாம் அந்த மாய கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது நம்ம மூஞ்சி தெரியாதமா. நம்ம மனசில் யார் ரொம்ப பிரியமானவங்களாக நினைக்கிறோமோ அவங்க அந்த கண்ணாடியில் தெரிவாங்களாமா. ஸோ அதுபோல் இங்கே உத்திரை அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது அபிமன்யு தெரிகிறாரு. அபிமன்யுவும் அந்த கண்ணாடி முன்னாடி நிற்கும் பொழுது உத்திரை தெரிஞ்சாங்க. அந்த சமயத்தில் அங்கே கிருஷ்ணர் உள்ளே வராரு. அப்போ எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆசைப்பட்றாங்கன்னா, கிருஷ்ணர் மனசில் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் மனசில் நான் தான் இருப்பேன். எக்ஸாம்பிள் அர்ஜுனர் நினைக்கிறாரு, பீமா நினைக்கிறாரு, யுதிஷ்டரர் நினைக்கிறாரு, திரௌபதி நினைக்கிறாங்க. இவங்க எல்லாமே சண்டை போட்டுக்கிறாங்க, அன்பு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்ற உடனே எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுது. அந்த கண்ணாடியில் யார் தெரிஞ்சாங்கன்னா, சகுனி தெரிஞ்சாங்களாமாமா. எல்லாருமே இதை பார்த்த உடனே குழப்பத்தில் ஆளாக்கப்படுறாங்க. அப்புறமா எல்லாருமே கிருஷ்ணா கிட்ட வினவும் பொழுது அப்போ தான் கிருஷ்ணர் அங்கே சொல்கிறாரு, ஏன் என் மனசில் சகுனி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சகுனி தூங்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலே கிருஷ்ணரை எப்படி வீழ்த்தலாம், அதுவே சிந்திச்சுனே இருக்கிற காரணத்தினால, அவர் என்னவே நிச்சயமாக நினைக்கிற காரணத்தினால, அவர் எனக்கு ரொம்ப பிரியமானவராக நான் ஏற்றுக்கொள்ளப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதுலேருந்து நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். நம்ம எப்பயுமே கிருஷ்ணரை நினைக்கும் பொழுது அவர் நம்மளை நினைக்க ஆரம்பிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் நம்மளை எப்பயுமே நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு நாம் அகங்காரப்படும் பொழுது, அதாச்சும் நான் தான் கிருஷ்ணர் மனசில் இருப்பேன்னு சொல்லிட்டு அகங்காரப்படும் பொழுது, பக்தர்களுக்கு இடையில் சண்டை போடும் பொழுது, கிருஷ்ணர் நம்மளை பணிவாக்கிறதுக்காக எப்படி அந்த கண்ணாடியில் சகுனி தெரிஞ்சாரோ, ஆனால் அர்ஜுனர் கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. அங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களும் கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க தான், சகுனியோட. ஆனால் அவங்கள பணிவாக்கிறதுக்காக அந்த கண்ணாடியில் கிருஷ்ணர் சகுனி தெரிய வச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது பாடம் என்னென்னா, பகவத்கீதாவில் 9.29 சொல்லியிருக்கிறபடி, கிருஷ்ணரும் பக்தர்களும் ரொம்ப பிரியமானவங்களாக இருந்தால் கூட அவர் எப்படி ஈவந்தோ அரக்கன்களை கூட ரட்சிக்கிறார் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி சமநிலையில் இருந்தால் கூட பக்தர்களையும் நேசிக்கிறார், அசுரர்களையும் ரட்சிக்கிறார் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.